ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया ससुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे विशेष शून्यवादी पार्षद देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான ஸ்ரீமத் பாகவத்தினுடைய 3ஆம் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் பிரம்மதேவரின் பிரார்த்தனைகள். பதம் 41 முதல் 44 வரை கடைசி 4 ஸ்லோகம். कूटेन तपसा यज्ञे दाने योग समाधिना रातं निःश्रेयसं पुंसां मत्तेति तत्कविन्मदम्. எப்பொழுதும் செய்யப்பட்டு வரும் நற்செயல்களின் இறுதி லட்சியம் தவங்கள், யாகங்கள், தானங்கள், யோகங்கள் மற்றும் சமாதிகள் எல்லாம் எனது திருப்திக்காக தொழுது செய்யப்படுபவர் என்பது தேர்ந்த ஞானிகளின் கருத்தாகும். அகம் ஆத்மானவாம் தாதர பிரேச்சஸ்தன்சாமபி அதோமயிரதின் குறியா தேகாதித்ரதே பிரியா. ஒவ்வொரு தனிப்பட்டவரிடமும் நான் பரமாத்மாவாக இருக்கிறேன், அனைவரிடத்தும் நானே பரம இயக்குனராகவும் மிகவும் அன்புடையவனாகவும் இருக்கிறேன். மக்கள் தவறாக இந்த பௌதிக மற்றும் ஸ்தூல உடல்கள் மேல் பற்றுடையவராக இருக்கின்றனர். ஆனால் அவர்கள் என் மீது மட்டுமே பற்றுடையவராக இருக்க வேண்டும். சர்வவேதமே நேதம் ஆத்மானாத்ம யோனினா பிரஜஸ்ரஜதா பூர்வம் யஸ்யமை அனுஷ்டேரதே. எனது அறிவுரைகளை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் அன்று போலவே இன்றும் உயிர்வாழ்களில் உமது முழு வேத ஞானத்தினாலும் எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக விளக்கும் என்னிடமிருந்து பெற்ற முதலினால் படைக்கப்படுகிறார்கள். மைத்ரேய வாச்ச தத்மாதேதம் ஜகத் சிருஷ்டே பிரதான புருஷேஸ்வரः யத்யேதம் ஸ்வனேன ரூபேன யஜ்ஞாபஸ்திரோததே. பிரபஞ்ச படைப்பிற்கான மைத்ரேய முனிவர் கூறினார், பிரபஞ்சத்தினை படைப்பவராகிய பிரம்மதேவருக்கு அவன் எவ்வாறு விரிவுபடுத்தலாம் என்பதற்கான அறிவுரைகளை கூறிய பின்னர் ஆதி புருஷரும் அவரது தனிப்பட்ட வடிவத்தில் வந்த முழுமுதற் கடவுளும் ஆகிய நாராயணர் அவரிடத்திலிருந்து மறைத்தார். ரொம்ப அழகான ஸ்லோகங்கள். பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணணும்னு பகவான் முடிவு பண்ணோடனே உயிர்வாழிகள் இந்த பிரபஞ்சத்துல ஜட உலகம் படைக்கப்படணும், ஜட உலகம் படைக்கப்பட்டதும் உயிர்வாழிகள் இங்க வரணும், உயிர்வாழியும் அவன் சுதந்திரத்துக்கு ஏற்றாற் போல இங்க செயல்படணும், அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்படணும், உயிர்வாழிகள் இந்த பிரபஞ்சத்துல வரணும், அவங்கவங்க சுதந்திரப்படி செயல்படணும், அதற்கான திட்டம். பகவான் என்ன பண்ணாரு, பிரபஞ்சத்தை சிருஷ்டிப்பதற்காக அவர் தன்னிட்டு பிரம்மாவை தோற்றுவிக்கிறார். ஆக்சுவலி பிரபஞ்சம் முதலே சிருஷ்டிக்கப்பட்டு விட்டது. கார்னோசா விஷ்ணு எண்ணற்ற அண்டங்கள், கார்னோசா விஷ்ணுக்கு எண்ணற்ற அண்டங்கள் வந்தது. அந்த ஒவ்வொரு அண்டத்துக்குள்ளயும் ஒரு கர்மோசா விஷ்ணு நுழைந்தாரு.
அந்த கர்ப்போஷா விஷ்ணுடைய நாபியில 7-14 லோகம், இந்த தாமரை தண்டு. கர்ப்போஷா விஷ்ணுல இருந்து கார்போஷா விஷ்ணுடைய நாபிலிருந்து ஒரு தாமரை பூ போகுது இல்லையா, அந்த தாமரை தண்டுக்குள்ள 7-14 லோகம் இருக்கு. அதுல டாப் மோஸ்ட் லோகம், அதுல மேலுள்ளது வந்து பிரம்மலோகம். அப்போ அந்த படைப்பின் ஆரம்பத்துல பிரம்மதேவரோ மகாதேவரோ சந்திரனோ சூரியனோ இருந்தது இல்லை. எந்த தேவர்களும் கிடையாது. படைப்பிற்கு முன்பு பகவான் மட்டும்தான். நாராயணோ பரு அவ்யக்தார். படைப்புக்கு முன்னாடி இருந்தே நாராயணன் இருந்திருக்காரு. ச பகவான் ஸ்வயம் கிருஷ்ணா. கிருஷ்ணரே பரம புருஷோத்தமனான முதல் கடவுள். சரி, அப்போ இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்க வேண்டும் என்று பகவான் எண்ணிய பொழுது அவரது கடைக்கண் பார்வை செலுத்தியே இந்த பிரகிருதி இயற்கையை கருவறை செய்து விட்டார். மயா தக்ஷேன பிரகிருதி சுயதே சராசரம். தன் கடைக்கண் பார்வை செலுத்தியே பகவான் செய்தார். அப்போ படைப்புக்கு தேவையான 24 மூலக்கூறுகள், 5 பஞ்சமகாபூதங்கள், 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 அறிவு புலனோர் பொருட்கள், மனம், புத்தி, அகங்காரம், ஜெயத்தின் குணங்கள், இதெல்லாம் பகவான் இருந்தா தோன்றி. அதுக்கப்புறம் இத வந்து எப்படி விரிவுபடுத்துவது? இந்த பிரபஞ்சத்தை பகவான் சிருஷ்டிப்பு பண்ணிட்டாரு. பிரபஞ்சத்தையும் பகவான் சிருஷ்டிப்பு பண்ணி படைப்புக்கு தேவையான மூலக்கூறுகளை கொடுத்து எல்லாமே பண்ணிட்டு பகவான் பிரம்மா வந்தோடனே இது எப்படி எக்ஸ்டெண்ட் பண்றது, எப்படி உயிர் வாழ்வை உற்பத்தி பண்றது, அதற்கான சக்தியை வந்து பிரம்மாவுக்கு பகவான் கொடுக்குது. அந்த பிரபஞ்சத்தை பிரபஞ்சத்துல உயிர் வாழ்வை படைப்பதற்கான சக்தியை வந்து பிரம்மா பகவான் பெறுகிறார். சோ இப்படி பிரம்மா முன்னாடி பிரம்மாவுடைய தபத்தினால அவரது பக்தியால அவரது சேவையால திருப்தி அடைந்த பகவான் அவர் முன்னாடி தோன்றுகிறார். 4 கரமுள்ள நாராயண ரூபத்தில். 4 கரமுள்ள நாராயண் வாசுதேவர். வாசுதேவ கிருஷ்ணா தேவைப்படும் 4 பேர் எடுத்துக்குவார். வனமாலி கதீச்சாங்கி சங்கி சக்ரேஷனந்தகே ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவம் கரட்சது. அந்த வாசுதேவ கிருஷ்ணரை பிரம்மா நேர் பார்க்கிறார். எப்படி 2 நண்பர்கள் பேசிக் கொள்வார்களோ, 2 நண்பர்கள் சந்தித்து எப்படி கை குலுக்கி பேசிக் கொள்வார்களோ, அது போல பிரம்மாவும் பகவானும் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ கடவுள் ஆண்டவர் இறைவன் என்பவர் ஒரு நபர். அவர் புருஷோத்தமா. அவர் உருவமற்றவரோ அருவமானவரோ கண்ணுக்கு புறப்படாதவரோ அல்ல. அவர் ஒரு நபர். அவருக்கு பேசுறார், நேர பிரம்மாட்ட பேசுறார். நம்ம எப்படி ஒருத்தருக்கு நேர பேசுறோமோ அதே போல பகவான் பிரம்மனிடத்துல நேர பேசுறார். அதனால எப்படி பகவான பிரம்மனால பார்க்க முடிஞ்சது, எப்பொழுது பார்க்க முடிஞ்சது? இதுதான் முந்தைய அத்தியாயங்களையும் முந்தைய ஸ்லோகங்களையும் படிச்சோம். பகவானை எப்படி பிரம்மாவால் பார்க்க முடிஞ்சது, பகவானுடைய தரிசனம் எப்படி பிரம்மாவுக்கு கிடைச்சது? அது மனக்கற்பனையாலேயோ அல்லது வாழ்க்கை தத்துவத்தினாலேயோ அல்லது ஆராய்ச்சினாலேயோ கிடைக்கல. அது பகவானுடைய கருணையால கிடைச்சது, பக்தி தொண்டினால கிடைச்சது. அதைத்தான் இங்க பகவான் சொல்றாரு. காலங்காலமாக செய்யப்பட்டு வரும் நற்செயல்களின் இறுதி லட்சியம். ஒருத்தர் காலங்காலமா என்ன நல்ல காரியம் பண்ணிட்டு இருந்தாலும், யஜ்ஞம், தானம், தவம், யாகம், யோகம், யாகங்கள், தானங்கள், தவங்கள், யோகங்கள், இதோட இறுதி லட்சியம் என்னது? காலங்காலமா செய்யப்பட்டு வரும் நற்செயல்களின் இறுதி லட்சியம் தவங்கள். பல்வேறு தவம் இருக்கலாம், யாகங்களை செய்யலாம், தானங்களை பண்ணலாம், யோக முறைகளை பின்பற்றி அதன் மூலமா சமாளினை அடையறதுக்கு முயற்சி பண்ணலாம். இவை எல்லாம் எனது திருப்திக்காக நடத்தப்பட வேண்டும். இதன் நோக்கம் எல்லாம் யஜ்ஞ தான தவம் சேர்ந்து பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக, பகவானுக்கு அர்ப்பணிக்கிறதுக்காக. இதுதான் பகவத்கீதையில பகவான் சொல்றாரு. பகவத்கீதையில பகவான் என்ன சொல்றாரு? யஜ்ஞ தான தவத்தை பத்தி சொல்லும்போது பகவான் என்ன சொல்றாரு? யாருக்கா பதில் தெரிஞ்சா நீங்க சேட் பாக்ஸ்ல போடலாம், இல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். யாகங்கள், தானங்கள், தவங்கள், விரதங்கள் இதெல்லாம் எனக்காக செய்யப்பட வேண்டும். நீங்க என்ன அடைவதற்காக சொல்றது? இல்ல, அது இல்ல.
அது இல்ல, இல்ல அதுவும் இல்ல, அதுவும் சொல்லலாம். பட் இங்க சொன்ன எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் ஒரே ஒரே ஸ்லோகத்துல சொல்றேன். அது பாகவதம், பகவத்கீதையில எத்கரோசி யஜஸ்நாசி யஜ்ஜுகோசி ததாசிய எத் தபஸ்யசி கௌந்தேய தத்புருஷம். அர்ஜுனா, நீ எதையெல்லாம் படைக்கின்றாயோ, எதையெல்லாம் கொடுக்கின்றாயோ, எதையெல்லாம் உண்கின்றாயோ, எந்த தவறையெல்லாம் புரிகின்றாயோ அது எனக்கு அர்ப்பணம் செய்து விடுவாயாக. அது கிருஷ்ணருக்காக தான். ஒருத்தர் எவ்வளவு தவம் செய்யலாம், கடுமையா தவம் செய்யலாம். எண்ணெய் கஷ்டம் கூட கடுமையா தவம் பண்ணாரு, கடைசியில என்னாச்சு? அதோ கதியாச்சு. எண்ணெய் கஷ்டம் கூட கடுமையா தவம் பண்ணாரு, என்ன நடந்தது? கடைசியில பகவான் கையில கொல்லப்பட்டாரு. சரி, யாகம் செய்யறது நோக்கம் என்ன? யஜ்ஞம் விஷ்ணு, யாகம் செய்யறதுனால விஷ்ணு திருப்திப்படுத்துறதுதான். அதை விட்டு நீ யாகத்துல புண்ணிய பலன் அடையலாம். ஒருத்தர் பல்வேறு யாகங்கள் செய்து அந்த யாகத்துடைய புண்ணிய பலனாக அவங்க மேலுலகத்துக்கு போகலாம், மேலுலகத்துல போன வசதியை அனுபவிக்கலாம். சீனே புண்ணிய பிரத்திலோகம் விஷந்தி, திருமதி செலவுலகத்துக்கு வந்துடும். அப்புறம் ஒருத்தர் நிறைய தானம் பண்ணலாம், பெரிய கொடை வள்ளலா இருக்கலாம். கர்ணனை கூட பெரிய கொடை வள்ளல், தான வீரன். கர்ணா தான வீரன், கொடை வள்ளல். கர்ணனை மாதிரி யாருக்கு தானம் கொடுக்க முடியும்? தன் கவச்ச குண்டலத்தையே தானமா கொடுத்தவரு, தன்னுடைய பிறக்கும் போதே கவச்சத்தோடையும் குண்டலத்தோடையும் தந்தார், அதை கூட தானமா கொடுக்கிறார். ஆனா என்ன ஆயிடுச்சு? கிருஷ்ணருக்காக செய்ய, கிருஷ்ணருக்காக செய்யப்படாத போது அது பயனற்றது. யோகங்கள், ஒரு பல்வேறு யோகங்களை செய்யலாம், அது மூலமா அவங்க சமாதி அடைய முயற்சி பண்ணலாம். ஆனா கிருஷ்ணர் இறுதி இலக்கா இல்லைன்னு சொன்னா சமய கேவலம் தர்மசனுஷ்டாபம்ச விஸ்வக்ஷேன கதாசுயா நோத்பாதைய எதிரடி சமய விதி கேவலம். பல்வேறு தர்மங்களை செய்யலாம், ஆனா அது விஷ்ணுவோட திருப்திக்காக இல்லைன்னு சொன்னா ஒருத்தர் எந்த தர்மத்தை பண்ணாலும் தர்மசனுஷ்டாபம்ச விஸ்வக்ஷேன கதாசுயா நோத்பாதைய எதிரடி சமய விதி கேவலம், சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம். இதோட விஷ்ணுவோட திருப்திக்காக இல்லைன்னா அது கால வேலைதான். அதே மாதிரி இப்ப கூட சொன்னாங்க பக்தர்கள், வாசுதேவ பராவேதா வாசுதேவ பரம்பா வாசுதேவ பரோ தர்மோ வாசுதேவ பரம்பதி வாசுதேவ பரம் ஞானம் வாசுதேவ பரம் தபஹ. ஒருத்தர் பண்ணக்கூடிய யஜ்ஞம் தான தவம் எல்லாம் வாசுதேவத்துக்கு பட்டிருந்தான். வாசுதேவ சர்வமிதி, அதை விட்டுட்டா போச்சு. அதாவது சாஸ்திரம் என்ன சொல்லுது? பகவத் பக்தி ஹீனஸ்ய ஜாதி சாஸ்திர ஜபஸ்தபஹ அப்பிராணசிகி தேகசிய மண்டலம் லோகரஞ்சனம். பகவத் பக்தி ஹீனஸ்ய, பகவான் பக்தி இல்ல, ஆனா உயர்ந்த குலத்துல பிறந்திருக்காரு, சாஸ்திரத்தை பின்பற்றாரு, சாஸ்திர விதிகளை சாஸ்திரத்தை நியமங்களை பின்பற்றாரு, தவம் பண்றாரு, ஜபம் பண்றாரு, யாகம் பண்றாரு, ஆனா கிருஷ்ணா விட்டுட்டாரு. கிருஷ்ணரை விட்டுட்டு இதெல்லாம் பண்றது எப்படி? இறந்து போன உடலை அலங்காரப்படுத்துறது. ஒருத்தர் உடல் ஆன்மா போயிடுச்சு, அந்த உடலை அலங்காரப்படுத்தி என்ன பிரயோஜனம்? ஆன்மா போனதுக்கு அப்புறம் இந்த உடல் அலங்காரப்படுத்தி ஒரு பிரயோஜனம் கிடையாது. டெக்கரேட்டிவ் டெட் பாடி, சரீரத்தை அழகுபடுத்துற மாதிரி. கிருஷ்ணரை விட்டுட்டு எந்த ஒரு செயல் பண்ணாலும் அது வெறும் சரீரத்தை அழகு, இறந்து போன உடல் அலங்காரப்படுத்துற மாதிரிதான். அதனால ஒரு செய்யக்கூடிய எந்த செயலா இருந்தாலும், அது எந்த யாரும் தவம் தானம் எதுவா இருந்தாலும் பகவான் என்ன சொல்றாரு? அது என்னை அடைவதற்காக நிறைவேற்றப்பட வேண்டும், பகவான் நினைக்கிறதுக்காக, அவனை அடைவதற்காக. அதுதான் அல்டிமேட் கோல். அடுத்து என்ன சொல்றாரு? ஒவ்வொரு தனிப்பட்டவர்களும் நான் பரமாத்மாவாக இருக்கிறேன், அவர்களிடத்தில் நானே பரம இயக்குவதாகவும் மிகவும் அன்புடையவனாகவும் இருக்கிறேன். மக்கள் தவறாக தன்னை உடலோடு அடையாளப்படுத்திக் கொள்ள, ஸ்தூல மற்றும் சூட்ச உடலாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டுள்ளார்கள். அதனால அவங்க பற்றுடையவராக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் என் மீது மட்டுமே பற்றுடையவராக இருக்க வேண்டும். பாருங்க, யார் மேல பற்று வச்சுக்கணும் நமக்கு தெரியல. ஆக்சுவலி ஜீவா கிருஷ்ணர் மேலதான் பற்றுதல் வச்சு. ஜீவா என்ன பண்ணணும்? கிருஷ்ணா மேலதான் பற்றுதல் வச்சு. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்? கிருஷ்ணா மேல பற்றுதல் வச்சுக்கிறது பதிலா என்ன பண்றோம்? இந்த உடல் மேல பற்றுதல். யார் மேல அது ஓடிட்டு சோ
அதான். சோ என்னதுன்னா நம்ம ப்ராப்ளம் என்னன்னு சொன்னாங்க, ஜீவாத்மனுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னா, நம்முடைய பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம கிருஷ்ணா மேல பற்றுதல் வச்சுக்கிறதுக்கு பதிலா இந்த ஸ்தூலம் மற்றும் சூட்சமம், ஸ்தூல சரீரம் மற்றும் சூட்சம சரீரம் இது மேல பற்றுதல் வச்சு இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் பண்ற அனைத்து செயல்களும் இதை திருப்திப்படுத்துறது தான். இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் பண்ற எல்லா செயல்களும் எதுக்காக? இந்த உடலை திருப்தி செய்ய வேண்டும். இந்த ஸ்தூல உடல் மற்றும் சூட்சம உடல் மனம் திருப்தி அடைய வேண்டும், நான் அனுபவிக்க வேண்டும், இந்த உடலை வைத்து நான் அனுபவிக்க வேண்டும், இந்த அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம். அதனால இந்த அனுபவிக்க வேண்டுங்கிற எண்ணத்தினால நான் அனுபவிப்பதற்கு இந்த உடல் தான் மெயின். இந்த உடல், அதனால இந்த உடல் மேல பட்டுது, உடல் மேல அவ்வளவு பட்டுது, அந்த உடல் சார்ந்த உடல்கள் மேல பட்டுது. இதுதான் ஒரு ஜீவாத்மாவுடைய கட்டுண்ட வாழ்க்கை. மீண்டும் மீண்டும் அவன் கட்டுண்ட வாழ்க்கையில ஒரு ஜீவாத்மா மீண்டும் மீண்டும் கட்டுண்ட வாழ்க்கையில முக்கியமான காரணமே அவர் உடல் மேல பட்டுதல் கொண்டிருக்கிறது. இந்த ஸ்லோகத்தில் முழுவதற்களின் மீது செலுத்தப்படும் அன்பிற்கு அதிக அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. இதற்கு புரியா என்னும் வார்த்தை முக்கியத்துவம் பெறுகிறது. இதன் பொருள் ஒருவரிடம் இருத்தல் வேண்டும். ஒருவர்கிட்ட என்ன இருக்கணும்? ஒருவரிடம் என்ன இருக்கணும்? கிருஷ்ணர் மேல பற்றுதல் இருக்க வேண்டும். ஒருத்தர் கிருஷ்ணா மேல பற்றுதல் இருக்க வேண்டும். அதுதான் இங்க வலியுறுத்துறார் பகவானுக்கு சொல்றாரு. பகவானே டைரக்டா பிரம்மாட்ட சொல்றாரு, பிரம்மா எல்லோருக்கும் என் மேல பற்றுதல் இருக்குன்ற. கிருஷ்ணாவை என்ன பண்றாரு? தன் பக்தர்கள் பற்றுதல் வச்சிருக்காரு. கிருஷ்ணாவுக்கு யார் மேல பற்றுதல்? தன் பக்தர்கள் மேல பற்றுதல். பாருங்க, பகவானுக்கு பற்றுதல், பகவானுக்கு பற்றுதல் இருக்கு, பகவான்கிட்ட பற்றுதல் இருக்கு. அது யார்கிட்ட பற்றுதல் இருக்கு? பகவானுக்கு தன் பக்தனிடத்திலேயே தான் பற்றுதல். பக்தர் அல்லாதவன்ட்டு அவர் பற்றுதலே கிடையாது. யாருக்குமே அவர் பற்றுதல் வச்சுக்கிறது. ஆனா தன் பக்தனிடத்துல ஒரு தனி கவனம் செலுத்துதான் சொல்றேன். சமோகம் சர்வபூதேஷு நமே தேசவஸ்தின பிரிய ஏ பஜத்தே து மா பக்தியா மயித்தே தேசா. ஆனாலும் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? நான் யாரையும் வெறுப்பதில்லை, நான் யார் மேலேயும் பொறாமை கொள்வதில்லை, ஆனாலும் என் பக்தனிடத்துல நான் தனி கவனம் செலுத்துறேன். என் பக்தனிடத்துல நான் தனி கவனம் செலுத்துறேன். சோ அதனால பாயிண்ட் என்னன்னா, இங்க இப்போ கிருஷ்ணா மேல பற்றுதல் வரும். அந்த கிருஷ்ணர் மேல பற்றுதல் எப்படி வளர்த்துக்கிறது? கிருஷ்ண உணர்வை எப்படி செயலாற்றுவது? கிருஷ்ணரை எப்படி மகிழ்விக்கிறது? நம்ம வாழ்க்கையோட லட்சியம் கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துறது மட்டும்தான் அப்படிங்கறத கற்றுக் கொடுத்ததுக்காக பகவானே இந்த பூமியில அவதரிக்கிறார். பகவான் இந்த பூமியில அவதரிச்சு பகவானுக்கு சேவை பண்ண பகவானா இருக்கு. பகவான் தான், பகவான் தான் அவரு. ஆனா பகவானுக்கு சேவை பண்ற பகவான் அவர் யாரு? பகவானுக்கு சேவை பண்ணும் பகவான். வருதுன்னு கேட்டு, பகவானுக்கு சேவை பண்ணும் பகவான். விஜயவாசல बलरामर बलराम, जय श्री बलराम पूर्णिमा की जय, बलदेव की जय. நாளைக்கு பலராம் பூர்ணிமா. நம்ம இன்னைக்கே பலராமனை போல ஸ்டார்ட் பண்ணோம். பலராமரோட கருணை. பலராமர் பலராமர் பகவானுக்கு சேவை பண்ற பகவான். அவர் பகவான் தான். ஆனா பாருங்க, ஒரு ஜீவாத்மா எந்த அளவுக்கு கிருஷ்ணரை மறந்திருக்காரு. ஏன் அவர் கிருஷ்ணரை மறந்திருக்காரு? ஏன் அவர் கிருஷ்ணத்தை வரக்கூடாது? எப்படி கிருஷ்ணர் மேல அன்பு செய்யணும், எப்படி அவருக்கு சேவை பண்ணணும், எப்படி கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தணும், அவருடைய குறிக்கோள் அது ஒண்ணுதான். பலராமரின் ஒரே குறிக்கோள் கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துறதுதான். வேற தனிப்பட்ட பலராமருக்கு தனிப்பட்ட விருப்போ சுயநலமும் கிடையாது, விருப்பமோ அனுபவிக்கணும் கிடையாது. சோ பலராமர் கிருஷ்ணர் அனுபவிக்கப்படும் பகவான், பலராமர் அனுபவிக்கப்படும் பகவான். பலராமர் என்ன பண்ற? கிருஷ்ணர் அனுபவிக்கிறதுக்கு நான் அனுபவிக்கப்படணும் அப்படின்னு அவர் சேவைக்காக, பகவானுக்கு சேவைக்காக பகவானே தன்னை பல விதங்களை விஸ்தாரம் பண்ணிக்கிறார். ஒட்டுமொத்த ஆன்மீக உலகம் பகவான் பலராமோட எக்ஸ்பான்ஷன். அதுக்கப்புறம் பகவான் நடக்கும் போது பாதிரியாக, அவர் அமரும் போது நாற்காலியாக, அவர் சயனிக்கும் போது ஆதிசேஷனாக, அனந்தனாக. ஆதிசேஷன், அனந்தன் எல்லாம் பகவானுடைய அவதாரம், பலராமுடைய அவதாரம், பலராமுடைய எக்ஸ்பான்ஷன். பலராம் விரிவங்கம்.
சோ பலராம் என்ன பண்றாரு, அவர் எப்பவுமே கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணிட்டே இருக்கும், கிருஷ்ணாவை சந்தோஷப்படுத்திட்டே இருக்கு. இந்த மென்டாலிட்டி இருக்கு இல்லையா, இந்த மனப்பான்மை, எப்பவுமே பகவானுக்கு சேவை பண்ணிட்டே இருக்கணும், எப்பவுமே பகவானை திருப்திப்படுத்திட்டே இருக்கணும், எப்பவுமே பகவானுடைய தனித்தன்மையை பறைசாற்றணும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், இதை பறைசாற்றுவர் குரு ஆச்சாரியர். அப்ப பகவான் ஆதி குரு, அவர்தான் குருக்களுக்கெல்லாம் ஆதி குரு, பரங்குரு. ஏன்னா பகவான் பலராமர் குரு தத்துவம், அவர் குரு தத்துவமா இருக்கு. ஏன்னா கிருஷ்ணருக்கு ஆச்சாரியன்னு சொன்னா கிருஷ்ணருக்கு எப்படி சேவை செய்வது, கிருஷ்ணாவை எப்படி திருப்திப்படுத்துவது, கிருஷ்ணரை எப்படி சந்தோஷப்படுத்துறது, அது ஒன்று மட்டும்தான் குறிக்கோளா இருக்கு. பலராமருக்கு அது ஒன்றுதான் குறிக்கோள். ஒட்டுமொத்த ஆன்மீக உலகத்திலையும் பலராமர் தன்னை பல்வேறு விதமா விஸ்தாரம் பண்ணிட்டு பகவானுக்கு சேவை பண்ணிட்டே இருக்க. அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இடத்துல 5 விதமான ரசங்கள் அன்பு பரிமாற்றம் செய்யணும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இடத்துல 5 விதமான ரசங்கள் அன்பு பரிமாற்றம்: சாந்த, தாசிய, சக்கிய, வாசல்ய, மாதுரியம். 5 விதமான ரசங்கள். பலராமர் கிருஷ்ணர் இடத்துல இந்த 5 ரசத்தையும் வெளிப்படுத்துறாரு. ஒட்டுமொத்த ஆன்மீக உலகம் பலராம எக்ஸ்பான்ஷன், அது மூலமா சாந்த ரசத்தை வெளிப்படுத்துறாரு. அப்புறம் தாசிய ரசம், ஒரு கோபன் என்ற முறையில அவர் பகவானுக்கு சேவை பண்ணணும்னு நினைக்கிறார், அது தாசிய ரசம். சக்கியம், ஒரு நண்பன்கிற முறையில பகவான் கூட அந்த ரசத்தை அனுபவிக்கிறார். வாத்சல்யம், அண்ணன் என்ற முறையில எப்பவுமே கிருஷ்ணரை நான் பாதுகாக்கணும், எப்பவுமே ஒரு ப்ரொடெக்ட் பண்ணணும், கிருஷ்ணர் மேல எப்பவும் கவனமா இருக்கணும், சொல்லி அண்ணாங்கிற ஆட்டிடியூட். சோ அண்ணா எப்பவுமே தம்பி மேல ரொம்ப கன்சர்னா இருப்பார். சில மாதிரி பலராம் வாத்சல்ய பாவத்தை வெளிப்படுத்துறாரு. மாதுரியம், அனங்க மஞ்சள் ரூபத்துல பகவான் கிருஷ்ணருக்கு மாதுரி ரசத்தையும் பலராம வெளிப்படுத்துறாரு. இப்படி 5 ரசங்களையும் பலராமர் பகவானுக்கு சேவை பண்ணி அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். 5 ரசங்களையும் பலராமர் பகவானுக்கு சேவை செய்து கிருஷ்ணரும் அதை அனுபவிக்கிறாரு, பலராமர். ஆக மொத்தத்துல அனுபவிக்கப்பட வேண்டிய ஒரு பகவான், அனுபவிப்பவர் பகவான், அனுபவிக்கப்பட வேண்டியவர் நம்ம. எஸ், நம்ம அனுபவிக்கப்பட வேண்டியவங்க, கிருஷ்ண அனுபவிப்பாளர். நாம ஆளப்பட வேண்டியவங்க, கிருஷ்ண ஆள்பவர். கிருஷ்ணரை ஆள்பவர், நம்ம ஆளப்பட வேண்டியவர். அப்போ பலராமர் எப்பெல்லாம் பகவான் கிருஷ்ணன் இந்த பூமியில அவதரிக்கிறாரோ பலராமர் கூட வர்றாரு. பகவானோட அன்பு பரிமாற்றம் செய்வதற்காக, அவருக்கு சேவை செய்வதற்காக, அவர் புகழை பாடுவதற்காக, அவரை மகிழ்விக்கிறதுக்காக எப்பவுமே கூட வருவார். பிரிக்கவே முடியாது, பலராமரை கிருஷ்ணரையும் பிரிக்கவே முடியாது. பிரபுபாட்டி கேட்டாங்க, பிரபுபாடி சீடர்கள், பிரபுபாதா பலராமருக்கு கிருஷ்ணருக்கு என்ன வித்தியாசம்? பிரபுபா சொன்ன நேரம் வித்தியாசம். கிருஷ்ணா மழைக்காலத்து நேரத்தில் ஒத்த நிறம், பலராமர் பௌர்ணமி நிலவு போல பிரகாசம், பௌர்ணமி நிலவு போல தேஜஸ பலராம் பௌர்ணமி. சோ கிருஷ்ணனுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன், கிருஷ்ணனுடைய முதல் விரிவங்கம் பலராம், கிருஷ்ணனுடைய முதல் விரிவங்கம். பலராமுடைய அனுகிரகம் இல்லாம ஒரு கிருஷ்ணனுடைய அனுகிரகம் கிடைச்சிட்டாரு. அதாவது பகவானுடைய அனுகிரகம் 2 விதத்துல கிடைக்கும். பகவானுடைய அனுகிரகம் வேணா 2 விதம். ஒன்று சகாகள் கோபர்கள் வழியில, இன்னொன்னு சக்கிகள் கோபிகள் வழியில. அப்ப யாரா ஒருத்தர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய தாமரை திருப்பாக்கை அடைய வேண்டும், பகவானுடைய தாமரை திருப்பாக்கை புகழ் கொள்ளணும்னா ஒன்று பலராமரை பிடிக்கும். பலராமரை கெட்டியா பிடிச்சிட்டா பலராமர் என்ன பண்ணுவாரு, பலம், ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த். பலம்னா ஆத்மீக பலம், பலம்னா உடல் பலம் அல்ல, ஆத்மீக பலம். சோ ஆத்மீக பலத்தை தருபவர். கிருஷ்ண உணர்வுல, கிருஷ்ண பக்தியில நான் உறுதி ஆகணும், கிருஷ்ண உணர்வுல நான் முன்னேற்றம் அடையணும், கிருஷ்ண உணர்வுல கிருஷ்ண பக்தியில நான் மேலும் மேலும் முன்னேற்றம் அடைந்து ஒரு தூய பக்தனாகணும். ஒரு பலராமுடைய தாமரை திருப்பாக ஒரு வலுவா பிடிச்சு. 2வது ஸ்ரீமதி ராதாராணி. ஸ்ரீமதி ராதாராணியுடைய தாமரை திருப்பாக பிடிச்சிட்டாலும் கிருஷ்ணன் போயிடலாம். 2 வழி பகவான் கிருஷ்ணரை அடைவதற்கு. பகவானுடைய கிருஷ்ணனுடைய தாமரை திருப்பாதத்தில் தூய பக்தி தோன்றி அடைந்து நாம் தூய பக்தராவதற்கு 2 வழி.
ஒன்று கிருஷ்ண பலராம், அதாவது பலராமர் மூலமா கிருஷ்ணரை அணுகுவது. இனி ஒன்று ராதா கிருஷ்ணன், ராதாராணி மூலமா கிருஷ்ணரை அணுகுவது. இதை தவிர ஒரு வழியே இல்லை. இதை தவிர ஒரு வழி இல்லை. சோ அப்போ பலராமர் எப்பவுமே ஆத்மீக பலம் பெறுபவர். ஆத்மீக பலம். ரமந்த இது ராமகா. ரமந்தம் அப்படிங்கிறது ஒரு உன்னதமான ஒரு ஆனந்தம். பகவானுக்கு பக்தி செய்து அதன் மூலமா பெறக்கூடிய ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை தருபவர் பலராம். அதனால இங்க பாயிண்ட் என்னன்னா, இந்த ஸ்லோகத்துக்கும் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கும் கரெக்டா மேட்ச் ஆகும். பாகவத்துல சொன்ன ஸ்லோகங்களுக்கும் பகவானுடைய லீலைகளுக்கும் பொருத்தமானதாக இருக்கு எப்பவுமே. முந்தைய ஸ்லோகத்துல பார்த்தோம், நம்ம பண்ணக்கூடிய யாகம், தானம், தவம் எல்லாம் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுதான். பலராமுடைய ஒரே குறிக்கோள் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுதான். அதற்காக வேண்டி அவர் அவதரிக்கிறார். பலராமர் அவதரிக்கிறதே அவருடைய நோக்கமே கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும், அவ்வளவுதான். கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தணும், வேற எந்த ஒரு நோக்கம் கிடையாது. வேற எந்த ஒரு உள்நோக்கம் கிடையாது, வேற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. அப்படிதான் எப்பெல்லாம் பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியில வராரோ அப்பெல்லாம் பலராமரும் அவதரிக்கிறார். தேத்த யுகத்துல ராம் லக்ஷ்மண், துவாபர யுகத்துல கிருஷ்ண பலராம், கலியுகத்துல நித்யானந்த சைத்தன்ய நித்யானந்த. திரேத்த யுகத்துல ராம் லக்ஷ்மண், பகவான் ஸ்ரீராமர், அவரது சகோதரர் இளையான். லக்ஷ்மணுக்கு இளையான் என்று பெயர், இளைய சகோதரர். ராமன் மூத்த சகோதரர், லக்ஷ்மணன் இளையவன். ஏன் லக்ஷ்மணன் இளையவனா வந்தாரு? இளையவன் தான் பணிவுரை செய்வார், மூத்தவன் சேவையை ஏற்றுக் கொள்வார். இப்ப என்ன வழக்கம், கலியுகத்துல எல்லாம் தலைகளை மாறிடுச்சு. அண்ணனாவது தம்பியாவது. கலியுகத்துல எந்த ஒரு அப்பா அம்மாவுக்கே இங்க மரியாதை கிடையாது. கலியுகத்துல அப்பா அம்மாவுக்கே மரியாதை கிடையாது. அப்பாவை டேய்கிறது, அம்மாவை வாடி பொடிக்கிறது. அப்புறம் அண்ணனை பத்தி என்ன சொல்றாரு? அண்ணனாவது அவ்வளவுதான். கலியுகத்துல நம்ம அடிக்கடி பேசுவோம் இல்லையா, அண்ணன் எப்படா போவான், திட்ட எப்படா கலியுகம். அதான் கலியுகம். ஆனா திரேத்திரத்துல லக்ஷ்மணா இளைய சகோதரனா வந்தாரு. ஏன் பலராமர் லக்ஷ்மணா வந்தாரு? ஏன் ராமனுடைய இளைய சகோதரனா வந்தாரு? அவருக்கு ஒரே குறிக்கோள், பிரபு ஸ்ரீராமனுக்கு சேவை செய்ய வேண்டும். அவருக்கு சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவரை நிழற்போல் பின்தொடர வேண்டும். அவரை மகிழ்விக்க வேண்டும். அது ஒன்று மட்டும்தான். எங்கேயாவது ஒருவேளை நான் பகவானுக்கு அண்ணனாக தோன்றி, பகவானுக்கு முன்பு தோன்றிவிட்டார், பகவான் எனக்கு சேவை செய்வாரு. பாருங்க பலராமுடைய மனப்பான்மை எப்படி. பலராமுடைய மனப்பான்மை, அவருடைய மென்டாலிட்டி, அவருடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, கிருஷ்ணர் அவதரிக்கு முன்னாடி நான் அவதரிச்சிட்டேன்னு சொன்னா அப்ப என்ன பண்ணுவாரு? கிருஷ்ணர் எனக்கு சேவை பண்ணுவாரு. கிருஷ்ணர் எங்கிட்ட மரியாதை நடந்துப்பார். கிருஷ்ணர் எனக்கு நமஸ்காரம் பண்ணுவார். கிருஷ்ணர் என்ன எங்கிட்ட ரொம்ப மரியாதையை நடந்துப்பார். எனக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானம் கொடுத்துருவார், அண்ணன்ற ஸ்தானம் கொடுத்துருவார். அது வேண்டாம். அதனால அவர் ராமரா அவதரிக்கும் போது நான் இளையவனாக போய் சேவை செய்வேன். நான் இளையவனாக போய் அவருக்கு சேவை பண்ணணும். என்னுடைய ஒரே குறிக்கோள் பிரபு ஸ்ரீராமருக்கு சேவை செய்யும். அப்ப லட்சுமணன் அண்ணனா வரும். அப்ப பலராமர் ராமருக்கு அண்ணனா வர விரும்பல. பலராமர் ராமருக்கு அண்ணனா வர விரும்பல. பலராமர் ராமருக்கு தம்பியா வர விரும்பினாரு. அது மூலமா நான் ராமருக்கு சேவை பண்ணுவேன். அப்புறம்தான் தோணுச்சு, பலராமன் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். பலராமருக்கு என்ன தோணுச்சு? நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் ராமருக்கு தம்பியா போயிருக்கவே கூடாது. ஏன் பலராமர் அப்படி எண்ணுகின்றார்? நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் ஸ்ரீராமனுக்கு தம்பியா போயிருக்க கூடாது, நான் ராமனுக்கு அண்ணனாக போயிருக்க வேண்டும். ஏன்? பதில் தெரிஞ்ச கைது. அண்ணனுக்கு அட்வைஸ் பண்ண முடியாது. சரி, அண்ணனுக்கு ஏன் அட்வைஸ் பண்ணணும்? பலராமர் வர்றது, பலராமர் இந்த பூமியில அவதரிக்கிறது, அவர் பகவான் கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்திருந்தான். ஆனா ராமனுக்கு இளையவனா வந்ததுனால தர்மமே உருவான ராமன், தர்மமே உருவான ஸ்ரீராமன், ரகுகுல திலகன், ராஜீவ லோச்சனன், அந்த பரமபுருஷர் பகவான் ஸ்ரீராமன் தர்மத்துக்காக மாநில ரூபத்துல தர்மமே உருவாருது. அந்த தர்மத்தை காப்பதற்காக பல்வேறு அசுரர்களை ஏற்றுக்கிறார். தர்மமே பிடிச்சு நிக்கிறதுனால, தர்மமே உருவானவரா இருக்கிறதுனால அந்த தர்மத்துக்காக வேண்டி பல்வேறு கஷ்டங்களையும் சங்கடங்களையும் அசௌகரியங்களையும் தன் மேல போட்டுக்கிட்டாரு.
அப்பா ஒரு வாக்கு வாக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லி 14 வருஷம் காட்டுக்கு போறாரு. அப்பா வந்து தசரதர் கைகைக்கு வாக்கு கொடுத்துட்டாரு, அதனால 14 வருஷம் காட்டுக்கு போனார். அங்க போய் சீதையை பிரிந்து சீதையை தேடி அழைந்து இது மாதிரி பல்வேறு கஷ்டத்தையும் துன்பத்தை ஏற்றுக்கிட்டார். இது வந்து லட்சுமண இதயத்துக்கு இரண்டாக பிளந்தது. என்னடா வாழ்க்கை இது, நான் ராமனை சந்தோஷப்படுத்தலான்னு பார்த்தா என்னால ஒரு நாள் ராமனை சந்தோஷப்படுத்த எப்பவுமே ஒரு துக்கத்திலேயே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்றது இப்போ? நான் பண்ண தப்பு என்னன்னா, நான் இவருக்கு அண்ணனா வந்து தம்பியா வந்ததுதான் தப்பு. நான் தம்பியா வந்ததுனால அண்ணா சொல்றது நான் கேட்க வேண்டியது, ராமர் என்ன சொன்னாலும் அதை தட்டாமல் செய்ய வேண்டிய கட்டாயம் வந்து லட்சுமணன். இதே ஒருவேளை லட்சுமணன் அண்ணனா வந்திருந்தா ராமரை காட்டுக்கு போக விட்டுருக்க மாட்டாரு. ஆஹ் ராமரை காட்டுக்கு போக விட்டுருக்க மாட்டாரு. கைகேயி வர பொய்யா இருக்கும், ராமாயணமே கிடைச்சிருக்காது. லக்ஷ்மணா வந்து ராமனுடைய அண்ணனா வந்திருந்தா ராமாயணமே கிடைச்சிருக்காரு. இதுதான் பகவானுடைய திட்டம். சோ லக்ஷ்மணா பாருங்க, பலராம் லட்சுமணா வந்து எப்பவுமே ராமரை சந்தோஷப்படுறதா. ராமருக்கு ஒரு சிறு சங்கடம், ராமருக்கு ஒரு சிறு துன்பம் லக்ஷ்மணனுக்கு பயங்கர கோபம். லக்ஷ்மணன் சொன்னாலே ஒரு மூக்குக்கு மேல கோபம். என்ன சார் சொல்றீங்க, ஆன்மீக வாழ்க்கையில வந்தா கோபப்படக்கூடாது, அமைதியா இருக்கணும், அன்பா இருக்கணும், பணிவா இருக்கணும், பொறுமையா இருக்கணும் சொல்றீங்க. ஆனா இங்க பார்த்தா லட்சுமணனுக்கே கோபம் வருது. அவர் வந்து பகவான் வேற சொல்றீங்க. லட்சுமணன் சாட்சாத் பகவான், அவர் சங்கர்ஷ்ணர், அவர் பலராமர். அவரே கோவப்பட்டா எப்படி? கடவுளே கோவப்படலாமா? கேள்வி வந்துட்டு இல்லையா? லட்சுமணனுக்கு எப்ப கோபம் வந்தது? லட்சுமணன் யாராவது சொன்னா ஒரு கோபம் வராது. ராமர் ஏதாவது சொல்லிட்டா லட்சுமணனுக்கு கோபம். லட்சுமணன் ஒருத்தர் என்ன வேணாலும் சொல்லலாம், லட்சுமணன் ஒருத்தர் எப்படி வேணா நடந்துக்கலாம், அவர் கோவப்பட மாட்டார். ஆனா பிரபு ஸ்ரீராமருக்கு யாராவது துன்பம் கொடுக்கிறாரு, அவர் யாராவது பிரபுவுடைய சேனைக்கு தொந்தரவு பண்றாங்க, பிரபு யாராவது தொந்தரவு பண்ணா இமீடியட்டா லட்சுமணன் கோபம். ஒண்ணும் இல்ல, செய்தி காதுக்கு வருது லட்சுமணனுக்கு, ராமன் காட்டுக்கு போகணும். தசரருடைய கட்டளை என்னன்னா, தசருடைய வரம், கையை கொடுத்த வரம் என்னது, ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போகணும், பரத நாடாளும். இந்த செய்திய ராமர் லட்சுமணன் சொன்னோட லட்சுமணன் உடைவாள உழுவு, தன் உடைவாள உருவி, நம் தந்தைக்கு வயதாகி விட்டது, புத்தி கட்டு விட்டது, ஒரு சிறு பெண்ணின் பேச்சை கேட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மனைவி, இளம் மனைவி, அந்த மனைவியினுடைய அழகில் மயங்கி போக்கத்தில் மயங்கி என் தந்தையார் புத்தி கட்டு விட்டது. அவர் என்ன செய்யும், அண்ணா கண்டுட்டு, என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது ராமா, நான் உடனே நான் தந்தையை கொன்று விடுகிறேன், இதற்கு எதிராக யார் வந்தாலும் அயோத்தியா, ஒட்டுமொத்த அயோத்தியா வந்தாலும் எல்லோரும் எழுச்சி விடுகிறேன். இதுதான் லட்சுமணன், இதுதான் லட்சுமணன். பகவானுக்கு ஒரு அசௌகரியம் ஏற்பட்ட உடனே இம்மிடியா லட்சுமணன் கோபம். ராமர் சொல், லட்சுமணா முதல் கோபத்தை கட்டுப்படுத்து, என்ன பழக்கிறது, கோபத்தை ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க, அவர் நாம் தந்தையார். தசரதர் வந்து தசரதர் லட்சுமணுடைய அப்பா, அப்பாவாவது அம்மாவாவது யாரா இருந்தாங்க, பிரபுவோட சேவைக்கு யாராவது கொடுக்க வந்தா யாரும் பார்க்க மாட்டாங்க. இதுதான் லட்சுமணன். சொந்த தந்தையாகவே இருந்தாலும் என் பிரபு ஸ்ரீராமனுக்கு எதிராக செயல்பட்டார், அவர் அந்த மாட்டார். இதுதான் லட்சுமணன். தசரதரை கூட தண்டிக்க தயாராயிட்டு, லட்சுமணா என்ன பேசுகின்றாய், அவர் யார், நம் தந்தை. தந்தையாவது யாராரு, உங்க சேவைக்கு யார் கொடுக்க வந்தாலும் சரி சும்மா இருக்க மாட்டேன். சரி, அதோட போயில ராமர் லட்சுமணன் சமாதானப்படுத்துறாரு, கோவப்படாத, அப்பா எதுவும் சொல்லிட்டாரு, கோவப்படக்கூடாது, அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுறது என் கடமை. அதனால என்ன பண்றேன், நான் 14 வருஷம் காட்டுக்கு போயிட்டு வரேன், நீ ராஜ்யத்தை பார்த்துக்கோ, பரதனுக்கு ஹெல்ப் பண்ணு, பரதனுக்கு அசிஸ்ட் பண்ணு, பரதன் கூட இருந்து அவனுக்கு வந்து என்ன சொல்லுவாரு, உதவி செய், அவனுக்கு உபகாரமா இரு, பரதனுக்கு உபகாரமா இருந்து அவனுக்கு உதவி செய்ய. முடியாது ராமா, நீ இல்லாம என்னால் வாழ முடியாது, நான் உடலை விட்டுருவேனா, தயவுசெய்து என்னையும் உங்களோட அழைச்சிட்டு போடுங்க, நானும் உங்களோட வந்துடுறேன், நீங்க இல்லாம என்னால் வாழ முடியாது. ஈருடல் ஓர் உயிர், லட்சுமணன் ராமனும் ஈருடல் ஓர் உயிர், உடல் தான் 2, ஆன்மா 1, அந்த அளவுக்கு நெருக்கம். லட்சுமணன் இல்லாம ராமரால லட்சுமணன் வாழ முடியாது. ஆக்சுவலி
ராமரால் லட்சுமணன் இல்லாம வாழ முடியாது, லட்சுமணனால ராமர் இல்லாம வாழ முடியும். ஆக்சுவலி என்னன்னா, ராம் லக்ஷ்மண் பரத சத்ருகன். ஆனா பிறப்பு எப்படி அவங்க தோன்றியது அப்படின்னா, ராமர் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகன். சுமித்திரைக்கு 2 பசங்க, லட்சுமணா சத்ருகனா. அப்ப ராமருக்கு அடுத்தது பரதன் தான். எப்படி சொல்றோம் நம்ம, ராமர் பரதன் லக்ஷ்மண சத்ருகன் சொல்றோம், ராம் லக்ஷ்மண் பரத சத்ருகன். எப்படி ஆயிடுச்சு? அப்ப எந்த அளவுக்கு ராமருக்கு லக்ஷ்மணுக்கு அன்பு இருந்ததுன்னா, பரதனே ஓவர்டேக் பண்ணிட்டு லக்ஷ்மணா லக்ஷ்மணா என்ன பண்ணாரு, பரதனே ஓவர்டேக் பண்ணி ராம் லக்ஷ்மண். பரதனும் பக்தியில குறைஞ்சவர் இல்ல. ராமாயணம் கேட்டா, ராமாயணம் படிச்ச கண்ணில் தண்ணீர், பாறை கூட கரையும். நம்ம இதைய ராமாயணம் கேட்டு அழுக வரலைன்னா நம்ம கல் நெஞ்ச படிச்சிருக்கோம். யாருக்கு ராமாயணம் படிச்சு கல்ல கண்ணீர் வரலையோ, ராமாயணம் கேட்டு கண்ணுல கண்ணீர் வரலையோ, அவங்க இதயம் பாறையோட கடினமா இருக்கும். பாறையோட கடினம். லட்சுமணா பாருங்க, பரதனே மிஞ்சிட்டாரு. ஏன்னா ராமர் அடுத்தது பரதன், அப்புறம் லட்சுமணன் சொல்றோம். நம்ம சொல்றது ராம் லட்சுமண் பரத சொல்றோம். அழகு ராமருடைய தாமரை திருப்பாதங்களை பற்றி கொண்டு லட்சுமணன் அழுகிறார். பிரபு, நீங்க எல்லாம் முன்னால இருக்க முடியாது, நீங்க இன்னொரு அழைச்சிட்டு போயிருங்க, நான் உங்க நிழலா பின்தொடருவேன், என்னை விட்டுடாதீங்க, என்னால உயிர் வாழ முடியாது. ராமருக்கு லட்சுமணன் பிரிஞ்சு இருக்க முடியாது. சமாதானம் பண்ண, இல்ல லட்சுமணா, நான் வேற காட்டுக்கு போயிடுவேன், எங்க அப்பா கூட யார் இருப்பா, யார் அவரை பார்த்துக்குவா, அவர் வேற ரொம்ப சோகத்துல இருக்காரு, வருத்தத்துல இருக்காரு, இப்ப நீதான் பக்க பலமா இருக்கணும். பரதன் வேற ஊர்ல இல்ல, பரதன் கேகே நாட்டுக்கு போயிருக்காரு. பரதா அவங்க மாமா வீட்டுக்கு போயிருக்காரு. பரதனும் சத்ருகனும். பரதனும் ஊர்ல இல்ல, நான் வேற இப்ப வெளியில போறேன், அப்பாவுக்கு யாரு உறுதுணையா இருப்பா, நீதான் இருக்கணும். முடியவே முடியாது, முடியவே முடியாது. வாழ்ந்தா உங்களோட, இல்லாட்டி மரணம் தான். வாழ்ந்தா உங்களோட வாழ்வேன், இல்ல மடிவை. நாமளால லட்சுமணன் பிரிஞ்சிருக்க முடியாது. ஓகே லட்சுமணா, நம்ம போலாம். லட்சுமணனுக்கு ரொம்ப சந்தோஷம், ராமனுக்கு சேவை பண்ற பாக்கியம். அவங்க அம்மா சுமித்ராட்ட போய் சொல்றாரு, நானும் காட்டுக்கு போறேன். இந்த காலத்து அம்மா என்ன சொல்லுவாருன்னா, பைத்தியமாடா, புத்தி இல்லாத அவனுக்கு. இந்த காலத்து அம்மாவா இருந்தா, உனக்கு என்ன ஆச்சு, ஏன்டா அவன் தான் காட்டுக்கு போறான், நீ ஏன்டா போகணும், நீ இந்த அரண்மனை அனுபவிக்க வேண்டாமா, நீ ஆள பிறந்தவன், நீ அனுபவிக்க பிறந்தவன், நீ அதுக்காக பிறந்தவன், நீ இதுக்காக பிறந்தவன் அப்படின்னு அந்த பையனை உண்டு ஆக்கிடும், அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடும். ஆனா சுமித்ரா சொல்றா, லட்சுமணன் ஆசீர்வாதம் பண்ணிட்டு, லட்சுமணா, நீ இது இன்னையில இருந்து உனக்கு ராமன் தான் தசரதன், அந்த காடு தான் உனக்கு அயோத்தியா. 14 வருஷம் திரும்பி வந்துடாதீங்க, 14 வருஷம் முடிகிற வரைக்கும் திரும்ப வந்துடாத, பிரபுக்கே சேவை. அந்த மாதிரி ஒரு அம்மா லட்சுமணன். சரி, லட்சுமணுடைய மனைவி ஊர்மிளா, ராமர் காட்டுக்கு போனாரு, தன் மனைவி சீதையை அழைச்சிட்டு போனாரு. லட்சுமணன் காட்டுக்கு போனார், ஊர்மிளா அழைச்சிட்டு போலையே. இந்த ஊர்மிளாவுடைய கதாபாத்திரம் ரொம்ப ஸ்பெஷல். நம்ம நிறைய இடங்கள்ல அவங்களை பத்தி நம்ம பேசுறது இல்லை, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன் ஊர்மிளாவுடைய கதாபாத்திரம் ரொம்ப ஸ்பெஷல்? ராமர் காட்டுக்கு போன சீதை வடம் பிடிச்சாங்க, நானும் வருவேன், என்னை விட்டுட்டு போகிற. கணவன் எங்க இருக்காரோ அதான் மனைவிக்கு. கணவனே கண் கண்ட தெய்வம். கணவன் எங்க இருக்காரோ அந்த இடம் தான் மனைவி இருக்கணும். சீதா சொன்னாங்க, ராமா, நீங்க எங்க இருக்கீங்களோ அதான் எனக்கு அயோத்தியா. உங்களை பிரிந்து என்னால ஒரு நிமிஷம் ஒரு க்ஷணம் கூட வாழ முடியாது சீதா தேவி. அப்ப அதே மாதிரி ஊர்மிளா நினைச்சிருக்கணும், ஓ பிரபு லட்சுமணா, நீங்க என்னை விட்டு போகாதீங்க, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்க, எப்படி என்னை விட்டு போலாம், நானும் கூட வருவேன், என்ன அழைச்சிட்டு போங்க. ஏன் ஊர்மிளா லட்சுமணன் கூட போல? ஏன் லட்சுமணன் ஊர்மிளா அழைச்சிட்டு போல? ஹரே கிருஷ்ணா பிரபு, பிரணாம் பிரபு. போனா அங்க பகவானுக்கான சேவைங்கிறது செய்ய முடியாது பிரபு. ஏன்னா தன் மனைவியை பார்க்கக்கூடிய அந்த ஒரு இதுலதான் இருக்குமே தவிர பகவானுடைய சேவைக்காக தான் அவர் போறதே. இதுதான் தியாகம் அவர் பண்ணல. சரி, இது லட்சுமணன் முடிவெடுக்கலாம். ஊர்மிளா அவங்களுடைய சேவை எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா,
அந்த நம்ம ஊதுபத்தில வரக்கூடிய அந்த தூபம் மாதிரிதான். அவங்க 14 வருஷம் இங்க லக்ஷ்மணன் எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய சேவையிலையும் அவங்களும் பங்கெடுத்திருந்தாங்க அதாவது பகவானுடைய சேவையில. என் பிரபு அதனாலதான் அவங்க என் பிரபு பகவான் சேவைக்காக போறாரு, அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது, அதனால நான் இங்க இருக்கேன். ஊர்மிளை அரண்மனையில இருந்தது, நான் ராஜகுமாரியா இருந்து அரண்மனை வாழ்க்கை அனுபவிக்கிட்டு இருந்ததால, ஓ என் கணவர் காட்டுக்கு போனா அவர் தலையெழுத்து நான் ஏன் போகணும்? சீதை கூட அப்படி நினைக்கல. ராமன் காட்டுக்கு போனது அவர் தலையெழுத்து, அவர் காட்டுக்கு போனது போட்டு நான் ஏன் போகணும்? நான் பேசாம என்னுடைய அப்பா வீட்டுக்கு போயிடுறேன், நான் போய் தில்லியில உட்காந்துட்டு இருக்கேன், ஒரு வனவாசம் முடிச்சுட்டு வரேன். இன்னைக்குள்ள பெண்களா இருந்தா அப்படிதான் சொல்லுவாங்க. இன்னைக்குள்ள கணவன் ராமர் மாதிரி கிடையாது அதிகமா, இன்னைக்குள்ள மனைவி சீதை மாதிரி இல்லை. பெரும்பாலும் சீதை அளவுக்கு தியாகம் பண்ற மனைவியும் கிடையாது, ராமன் அளவுக்கு தர்மமே பண்ண போய் கணவரும் கிடையாது. அதனாலதான் ராமாயணம் படிக்கணும். ராமாயணம் படிக்கணும். கணவன் மனைவி எப்படி இருக்கணும்? கணவன் தர்மமே, கணவனுக்கு கற்பு தர்மம், மனைவிக்கு கற்பு பதிவிரதை. ராமாயணம். இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு கணவன் பிடிக்கல, நான் உனக்கு வேண்டாம், இந்த ஆள் வேண்டாம், எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம், எனக்கு டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. சின்ன சின்ன விஷயத்துல ஒரு சிறு சண்டையா இருந்தா போ டைவர்ஸ், நீ வேலையை பார்த்து நான் வேலையை பார்த்து. ஆனா அன்னைக்கு சீதாதேவி நினைக்கல, ஓ என்னுடைய மாமனார் என்னுடைய சின்ன மாமியாருக்கு வர கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி என் கணவர் காட்டுக்கு போகணுங்க, போட்டோம், நான் நேரா மிதிலா போயிடுறேன், எங்க அப்பா கூட இருந்துக்கிறேன், ஒரு வனவாசலம் முடிச்சுட்டு வரும்போது எனக்கு கூட்டு வந்துருக்கோம். நோ நோ, அதுதான் சீதா. சோ அதே மாதிரிதான் ஊர்ல நினைக்கிறாங்க, பிரபுவோடைய சேவைக்காக என் கணவர் போறாரு, அப்ப நான் அவர் கூட போனா அவர் பிரபுவுக்கு சேவை பண்ணுவாரு, என்ன பாத்துக்குவாரா? என்ன கவனமா பாத்துக்கணும். அந்த காட்டுல எனக்கு பயம் இருக்கும், ராட்சசங்களா இருப்பாங்க, அவர் கொடூரமான மிருகங்கள் இருக்கும். அப்ப அவர் என்ன கவனிச்சுட்டு இருப்பாரா, இல்ல பிரபு ராமருக்கும் சீதைக்கும் சேவை பண்ணுவாரா? அதனால அவருடைய சேவையை நான் தடுக்க விரும்பவில்லை. அதனால நான் இங்க அரண்மனையில எடுத்துக்கிறேன், அவர் போயிட்டு வரட்டும். அப்படி அவர் பகவானுக்கு சேவை பண்ணும்போது, ஒரு கணவன் பகவானுக்கு சேவை பண்றதுனால அந்த பலன் எனக்கு தான். அரண்மனையில் இருக்கிறது ஊர்மிளாவுடைய சேவை. ஊர்மிளா எப்படி சேவை எடுத்துக்கிட்டாங்க? அரண்மனையில இருக்கிறது சேவையா எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா என் பிரபு போய் சேவை பண்றாரு, அப்ப நான் எங்க இருக்கேன், அதுவே ஒரு பெரிய சேவை தான். என்னுடைய பிரபுவுடைய சேவையை தொந்தரவு செய்யாத ஒரு சேவை. அப்ப அதுக்கு வேண்டி ஊர்மிளாவுக்கு மனசு இருக்காத என்ன, தன் கணவனோட காட்டுக்கு போகணும்னு, தன் கணவனோட இருக்கணும்னு. ஆனா தன் கணவனுடைய சேவைக்காக தன்னுடைய சுகதுக்கங்களை எல்லாம் விட்டு கொடுத்துட்டு தன் கணவன் பகவானுக்கு சேவை பண்றதுக்காக போறாரு. அப்ப லக்ஷ்மணா தன்னுடைய சுகதுக்கத்தை எல்லாம் விட்டுட்டு பிரபுவுடைய சுகத்தான் பெருசு நினைக்கிறாரு. ஊர்ல எது நினைக்கிறாங்க, தன்னுடைய சுகதுக்கத்தையோட லக்ஷ்மணனுடைய சுகத்தான் பெருசு. இதுதாங்க பக்தி, இதுதான் பக்தி, இதுதான் உத்தமமான பக்தி. சோ லக்ஷ்மணனுக்கு என்னன்னா, தன் சுகதுக்கம் முக்கியம் இல்ல, நான் அயோத்தியால பரதன் கூட இருந்து அரியாசனத்துல உட்காந்துக்கலாமா இல்ல ராமரோட போகணும், 2 ஆப்ஷன் இருக்கு. சோ லக்ஷ்மணன் முடிவு பண்ணா யாரும் கேட்க போறது இல்லை. லக்ஷ்மணன் முடிவு பண்ணிட்டாருன்னா, ஓ ராமன் போனா போட்டோம், நான் பரதனோடு இருந்து இந்த ராஜ்யத்தை அனுபவிக்கணும்னா யாரும் கேட்க போறாங்க. எல்லா ரைட்ஸும் லக்ஷ்மணனுக்கு இருக்கு. இப்ப லக்ஷ்மணா பலராம் தன்னுடைய சுகதுக்கத்தோட பிரபுடைய சுகதுக்கம் தான் முக்கியம். 14 வருடங்களுக்கு காட்டுல கண்ணிமைக்காமல் பிரபுக்கு சேவை பண்றார். இரவு ராமர் தூங்கும் போது கூட லட்சுமணன் உறங்க மாட்டார். பகவான் அழகான உட்காந்து ஒரு சாமரை வீசுறது, தன் மடியில போட்டுக்கிறது, 24 சர்வீஸ், 24 மணி நேரம் சேவை, கண்ணிமைக்காத சேவை. அதான் லட்சுமணன். சோ ஊர்மிளா என் கணவர் பிரபுக்கு சேவை பண்றாரு, அதுவே போதும், நான் பகவான் அடைவது, பகவான் மேல பிரேமும் பகவானை அடைவதற்கு எனக்கு அதுவே போதும். என் பிரபு பகவானுக்கு சேவை பண்றாரு, அந்த சேவையில குறுக்கிடாம என்னால ஒரு தடங்கள் வரக்கூடாது, அதனால அந்த சேவை தடப்படக்கூடாது, அந்த சேவைக்காக வேண்டி இதே ஒரு சேவையாக எடுத்துக்கொண்டால் ஊர்மிளா. ஊர்மிளையின் சேவம், ஊர்மிளையோடைய சேவை தன்னலம் மட்டும் சுயநலம் மட்டும். பிரபுவுடைய சேவைக்காக 14 வருஷம் தன் கணவன் பிரிஞ்சிருக்கார். புதுசா கல்யாணம் ஆன தம்பதிகள் யோசிச்சு பாருங்க, புதுசா கல்யாணம் ஆன தம்பதி எவ்வளவு அட்டாச்மெண்டா இருப்பாங்க இல்லையா? புதுசா கல்யாணம் ஆனா ரொம்ப அட்டாச்மெண்டா இருப்பாங்க. ஆனா ஊர்மிளா பிரபுவுடைய சேவைக்காக தன்னுடைய கணவரை பிரிஞ்சிருக்காங்க. இதுதான் தியாகம்.
இதுதான் சேவை, இதுதான் அன்பு, இதுதான் பக்தி. அந்யாபிலாஷூன்யம் ஞான கர்மானாவிரதம் அனுகூலேன கிருஷ்ண அனுசீலனம் பக்தி இருந்தார். சரி, அதோட முடியல. ராஜ்யத்தை விட்டு காட்டுக்கு போய் தரையில படுத்து கிளம்பிலே பழங்கள் சட்டதுன்னு தலையெழுத்தா. லட்சுமணன் நினைக்கிறது என்னது இது? இதுக்காக இதை பார்க்கலாம் நான் வந்தேன். நான் ராமனுக்கு சகோதரனா வந்தது ராமர் அரியாசத்தை உட்கார வச்சு சேவை பண்ணி அழகு பார்க்கறதுக்கு இல்ல, அவருக்கு கூட இந்த மாதிரி என்ன இவர் இப்படி தரையில படுத்துங்கிறாரு, பழங்களை அழுற. லக்ஷ்மணன் குகனும் அன்னைக்கு ராத்திரி முழு அழுதுட்டே இருக்காங்க. ராமர் வந்து அயோத்தியா விட்டு கடந்து சரையநதி கடந்து காட்டுக்குள்ள போறாரு, குகனோட இடத்துக்கு போறாரு. குகன் ராமரை வரவேற்று அவருக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு தூங்கவே இல்லை. லக்ஷ்மணன் குகனும் அழுதுட்டே இருக்காங்க ரெண்டு பேரும். இவர் அயோத்தியாவின் அரியாசத்தில் அமர வேண்டியவர், அயோத்தியாவின் சக்கரவர்த்தியா இருக்கிறவர்கள், ரகுகுல திலகன், ராஜீவ் லோச்சனன், ராமச்சந்திர பிரபு தரையில மண்ணு தரையில படுத்திருக்காரு. முனிவரை போல மரபுரு தரித்து ஆடை அடிச்சிருக்காரு. வெறும் கிழங்குகளையும் பழங்களையும் சாப்பிடுறாரு. எப்படி இருக்க வேண்டியவர், எப்படி வாழ வேண்டியவர் அப்படின்னு அழுதுட்டே இருக்கு. லக்ஷ்மணனுக்கு சந்தோஷமே இல்லை. அந்த அவதாரம் முழுவதுமே லக்ஷ்மணா பலராம லக்ஷ்மணனா வந்து சந்தோஷமா இருந்ததே. என்னங்க ஒரு பக்தனுக்கு சந்தோஷம் வேணும், ஏன் சந்தோஷம் இல்லை அவரு? ஏன்னா பிரபு கஷ்டப்படுறத பார்த்துட்டு எப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு. லக்ஷ்மணனுடைய ஒரே குறிக்கோள் ராமரை திருப்திப்படுத்தணும், ராமர் வழி வைக்கணும், ராமரை சந்தோஷப்படுத்தணும். அதை அவரால பண்ண முடியல. ஹோல் ராமாயணம் முழுவதும் லக்ஷ்மணன் பண்ண முடியல. ஆரம்பத்துல காட்டுக்கு போனாரு, அப்புறம் அங்க போய் தரையில படுத்துனாரு, பழங்களையும் கிழங்குகளையும் சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் சீதையை பிரிஞ்சு மனைவியை பிரிஞ்சு ஒரு சாதாரண மனிதன் காடு பூரா சீதா சீதா அழகு. அதோட போயிடல. அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியா போய் லங்கையில போய் ராவண வதம் பண்ணி சீதையை போயிட்டு வந்தா திரும்பி கொண்டு காட்டுல விட்டுட்டு வாங்குறாரு. என்ன இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டா எப்படி நான் வந்து எப்படி ஏன் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? யாரு கேட்கறது இவர? பிரபு பகவான் வந்து இப்படி வந்து அசௌகரியம் ஏத்துக்கணுமா? என்னால கேட்க முடியல, என்னால கேட்க முடியாது. ஏன்னா ராமன் சொல்றதை நான் செய்யணும். லக்ஷ்மணன் கட்டளை, அவ்வளவுதான். லக்ஷ்மணன் ஒரு வார்த்தை பேச முடியாது. ராமன் ஒரு கட்டளை விட்டு விட்டால் லக்ஷ்மணன் ஒரு வார்த்தை பேச முடியாது, ஒரு வார்த்தை பேச முடியாது. அது அப்படியே செய்யணும். எதையும் பொழுதும் வேதனை, லக்ஷ்மணுடைய வாழ்க்கை எதையும் பொழுது வேதனை. என்னால பிரபு சந்தோஷப்படுத்த முடியல, பிரபு திருப்திப்படுத்த முடியல. அன்னைக்கு முடிவு பண்ணாரு, இன்னைக்கு எந்த அவதாரம் வந்தாலும் இளையானா போக மாட்டேன். அன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன். அந்த அவதாரத்துல முடிவு பண்ணாரு. லக்ஷ்மண அவதாரத்துல முடிவு பண்ணிட்டாரு, இனி ஒரு நாளும் பிரபுவுக்கு இளையவனா வரவே இல்லை. எப்ப வந்தாலும் மூத்தவனா தான் வரும். அன்னைக்கு முடிவு பண்ணவர் தான். அடுத்த துவாபரயுகத்திலையும் பகவானுக்கு முன்னாடி பலராமர் அவதாரம் பண்ணாரு. அது கலியுகத்திலயும் வந்து பலராமருக்கு சைதன்யாவுக்கு முன்னாடி அவதாரம் பண்ணாரு. விஸ்வரூபா சைதன்ய மகாபிரபு விஸ்வம்பர், அவங்க அண்ணா விஸ்வரூபா. சேம் விஸ்வரூபா வந்து நித்யானந்த பிரபு சைதன்ய மகாபிரபு முன்னாடி அவதாரம் பண்ணாரு. சைதன்ய மகாபிரபு அவதாரம் பண்ண சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நித்யானந்தர் அவதாரம் பண்ணாரு. எப்ப முடிவு பண்ணாரு? திரேதாயுகத்துல முடிவு பண்ணிட்டாரு, இனி எந்த அவதாரம் வந்தாலும் இவருக்கு இளையானா போவே மாட்டேன். ஏன்னா இவருக்கு இளையானா போனா நான் சேவை பண்ணா நினைச்சுதான் போனேன். நான் ராமாவதாரத்துல இளையானா வந்தது, சகோதரனா வந்தது, அவர் மனைவிக்கு நான் என்னால பண்ண முடியல. அப்ப என்ன பிரயோஜனம்? நான் அண்ணனா போய் ஒரு சந்தோஷம் சேவை பண்ண அப்படி டிசைட் பண்ண. சோ பலராமுடைய ஒரே எய்ம் வந்து கிருஷ்ணரை வழி வைக்கிறது தான், கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துறது தான். சோ அதனால நீங்க சொன்ன மாதிரி எந்த செயல் பண்ணாலும் அந்த செயல் வந்து ஒரு யாகமோ தானமோ தமமோ விரதமோ யஜ்யமோ எதுவா இருந்தாலும் அது பகவான திருப்திப்படுத்துறதுக்காக இருக்கணும். அதுக்கப்புறம் இங்க புலன்பொருள் பேச்சுக்காரன் கிடையாது. சோ ஜீவாத்மா தன்னை தவறா அடையாளப்படுத்துறதுனாலதான் இந்த உடல் அவன் அனுபவிக்கிற என்ன இருக்கிறதுனாலதான் அவன் வந்து இந்த உடல் மேல பற்றுதல் போட்டிருக்கான். பலராமர் அவர் முழுமுதற் கடவுள், அவருடைய உடல் ஆன்மீகமானது. சோ லக்ஷ்மணா, பலராம், நித்யானந்த பிரபு எப்ப பகவான் இந்த பூமியில வந்தாலும் அவருக்கு ஒரே குறிக்கோள் வந்து கிருஷ்ணர் மேல பற்றுதல், கிருஷ்ணர் மேல அட்டாச்மெண்ட். அவ்வளவு. சோ ராமர் மேல எவ்வளவு அட்டாச்மெண்ட் இருந்திருந்தா லக்ஷ்மணன் ராமர் கூட காட்டு போயிட்டு.
ராமர் மேல அந்த அளவுக்கு லக்ஷ்மணனுக்கு அட்டாச்மெண்ட் இல்லைன்னு சொன்னா அவர் காட்டு போயிட்டு ராமர் அட்டாச் தட் மீன்ஸ் ராமர் மேல மட்டும்தான் லக்ஷ்மணனுக்கு அட்டாச்மெண்ட். தன் புதுசா கல்யாணம் மனைவி மேல கூட அட்டாச்மெண்ட் கிடையாது. புதிதா கல்யாணம் பண்ணி வந்து தன் மனைவி எடுத்து லட்சுமணனுக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது. ராமர் மேல மட்டும்தான் அட்டாச்மெண்ட். இதுதான் இதுதான் வேணுங்கிறார் பகவான். அவருக்கு என் மீது மட்டுமே கிருஷ்ணர் சொல்றார் பிரம்மாட்ட, என் மீது மட்டுமே பற்றுடையவரா இருக்க வேண்டும். அதுதான் குறியாக்கிற வார்த்தை. ஒரு ஜீவாத்மா என்கிட்ட மட்டும்தான் பற்றுதலா இருக்கும். அதை வெளிப்படுத்துறதா பலராம லட்சுமணன். ராமர் இடத்துல மட்டும்தான் பற்றுதல். ராமரை தவிர யார் இடத்துலயும் பற்றுதல் இருக்க கூடாது. அதனாலதான் அவரால் காட்டுக்கு போக முடிஞ்சது. சோ எனது அறிவுரைகளை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் அன்று போலவே இன்றும் வீடுகளை என்பது முழு வேத ஞானத்தினாலும் எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக விளங்கும் என்னிடமிருந்து பெற்ற உடலினாலும் படைக்கக்கூடியவர்கள். அந்த சக்தியை பகவான் பிரம்மா கொடுக்கிறார். அதுக்கப்புறம் மைத்திரியை கூறினார், இந்த பிரபஞ்சத்தை படைப்பதாகிய பிரம்மதேவருக்கு அதனை எவ்வாறு விரிவுபடுத்துகிறோம் என்பதற்கான அறிவுரைகளை கூறிய பின்னர் ஆதி புருஷரும் அவரது தனிப்பட்ட வடிவத்தில் வந்த முழுமுத கடவுளுமாகிய நாராயணன் அவருக்கு மறைந்தார். அப்ப பகவான் கிருஷ்ணர், பலராமர், ராமர், லக்ஷ்மணன் அவங்க சொந்த வடிவத்துல வர்றாங்க. இவன் லக்ஷ்மணன் ஒரு சாதாரண மனிதனா நினைச்சா வந்து நரகத்துக்கு தான் போகும். லக்ஷ்மணா வந்து இஸ் நாட் ஆர்டினரி பர்சன். அவர் முழுமுதற் கடவுள். துவிதான்னு ஒரு வானரம் இருந்தது. துவிதா வானரம் சுக்ரீவனுடைய மினிஸ்ட்ரியில இருந்து. துவிதா பொறுத்த வரைக்கும் ராமர் முழுமுதற் கடவுள். லக்ஷ்மணன் ஒரு சாதாரண மனிதன். என்ன லக்ஷ்மணா ராமருக்கு சேவை பண்றவன் தானே அப்படின்னு லக்ஷ்மணனை நிராகரித்து விட்டார் துவிதா. எல்லா வானர்களையும் ராம லக்ஷ்மணன் குடும்பத்தெல்லாம் பார்த்தா இந்த துவிதா மட்டும் என்ன பண்ணா, லக்ஷ்மணனை வந்து ஒரு சாதாரண மனிதன் போச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சு, துவிதாக்கு லக்ஷ்மணன் துவிதா வானரம் லக்ஷ்மணனை ஏற்றுக்கொள்ளாதனால ராமர் துவிதா ஏற்றுக்கொள்ளல. என்ன நடந்தது, ராமலீலை முடிஞ்ச உடனே ராமர் வந்து எல்லா வானர்களையும் ஆன்மீக உலகத்துக்கு கூட்டிட்டு போனார். எந்த வானர்கள்லாம் அவருக்கு சேவை பண்ணாங்களோ எல்லா வானர்களையும் பகவான் தன் ராஜ்யத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டாரு. துவிதா மட்டும் விட்டுட்டு போயிட்டாரு. ஏன்னா துவிதா லட்சுமணன் ஏற்றுக்கல. ஆனா ராமருக்கு சேவை பண்ணிருக்கேன் பாருங்க. இதுதான் வந்து கிருஷ்ணாவுடைய தனிப்பெரும் கருணை. கிருஷ்ணாவுடைய கருணை என்னன்னா, இந்த துவிதா வானரம் எனக்கு சேவை பண்ணிருக்கு, அது லட்சுமணாவை ஏத்துக்கல. அதனால இந்த துவிதாவை நான் அழைச்சிட்டு போக மாட்டேன், லட்சுமணன் தான் அழைச்சிட்டு வரணும். அப்ப இந்த துவிதா லட்சுமணன் சரணடையும். அப்போ லட்சுமணனுடைய கருணை எப்படி கிடைக்கணும், ஒண்ணு லட்சுமணன் கையால கொல்லப்படணும், இல்ல லட்சுமணனை ஏத்துக்கணும். ரெண்டே வழிதான். பகவானுடைய கருணை ஒருத்தர் கிடைக்கணும்னா ஒண்ணு பகவான் கையில கொல்லப்படணும், இல்ல பகவானை முழும கடவுளை ஏத்துக்கணும். அப்பதான் முக்தி. ஒரு ஜீவாத்மாவுக்கு எப்ப முக்தினா பகவானை முழுமுதற் கடவுளை ஏற்றுக்கொண்டா அவன் வந்து பகவானை ஆன்மீக உலகத்துக்கு போய் நிச்சயமா சேவை பண்ணலாம். அது சொரூப் சித்தி. இல்லாட்டி ஒரு பகவானை தன் விரோதியா நினைச்சு அவன் கையில கொல்லப்பட்டு பகவான் கையில கொல்லப்பட்டு அவன் முக்தி அடையலாம். சாவித்ரி முக்தி. இப்போ திவிதா வானத்தை பகவான் விட்டுட்டு வந்துட்டு ராம் லட்சுமணன் எல்லாம் இந்த பூமியை விட்டு போகும்போது, இந்த அயோத்தியால லீலையை முடிச்சு இங்க லீலையை முடிச்சு அயோத்தியா போகும்போது ஆன்மீக உலகத்துக்கு போகும்போது எல்லா வான சேனைகளையும் அழைச்சிட்டு போனார். திவிதாவுடைய போயிட்டு இப்ப திவிதாக்கு முக்தி தரணுமே, அது பலராமர் தான் விட்டு. ஒரு முறை பலராமர் விருந்தாவனம் வந்த பொழுது பலராமருக்கு சில கோபிகளா இருப்பாங்க. அதான் 2 செட் கோபி இருப்பாங்க. ஒரு செட் ஆஃப் கோபிஸ் வந்து கிருஷ்ணரோட ராசகரணம் பண்றவங்க. ஒரு குழுவில் இருக்கிற கோபிகள்லாம் கிருஷ்ணரோட ராசகரணம் பண்றவங்க. இன்னொரு குழு இருக்கிற கோபிகள்லாம் பலராமரோட ராசகரணம் பண்றவங்க. சோ ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு பலராமர் தன்னுடைய கோபிகளோடு ராசகரணம் பண்றாரு, டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அப்ப பலராமருக்கு வருணிங்கிற ஒரு பானம். அந்த வருணிங்கிற பானம் எப்படின்னா ஒரு நெக்டர் மாதிரி, அமிர்த மாதிரி வருணி. அந்த வருணிங்கிற பானத்தை பருகி கொண்டு பலராமர் கோபிகளோடு சுற்றி சுற்றி நடனம் ஆடுறாரு. அப்ப அந்த இடத்துக்கு இந்த துவிதா வானரம் என்னாச்சு, திரேத்திரத்துல இருந்து பகவான்கிட்ட போக முடியாம இந்த பூமியில சுத்திட்டு இருக்கு. அது பல காடுகளை சுத்தி சுத்தி இது கொடியில மாதிரி
காட்சில எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த டிவில எல்லாம் காப்ப பெரிய கொரிலா எல்லாம் காப்பாங்க. பெரிய கொரிலா இப்படி பருவத மாதிரி இருக்கும், கண்ணு மூக்கெல்லாம் பெருசா இருக்கும் கொரிலா. இந்த கொரிலா திவிதா என்ன பண்ணிடுச்சு, இது காடெல்லாம் சுத்திட்டு ஒரு நாள் அப்படி வரும்போது பார்த்தா அந்த ரைவத மலைத்தொடர்ல பலராமர் சில பெண்களோடு நடனம் ஆடிட்டு இருக்காரு கோபிகளோடு. பலராமரை பார்த்தா அப்படி பௌர்ணமி நிலவு ஜொலிக்கிற தேஜஸ், அப்படி தாமரை போல கண்கள், அழகான சுருள் கூந்தல், கற்பன் கட்டியிருக்காரு, அப்படி நீல நிற ஆடை உடுத்திருக்காரு பலராமர். பலராமர் பார்த்துட்டு திவ்யதாவானது பொறாம. ஓ, இந்த புருஷன் இந்த பெண்களோடு நடனம் ஆடுறாரு, இப்போ நான் வந்து இந்த புருஷனை விலக்கிட்டு நான் அந்த பெண்களோடு நடனம் ஆடுறேன். இந்த துவிதாவானர் என்ன பண்ணிடுச்சு, அந்த பலராமர் நடனம் ஆடுகிற இடத்துல வந்து அந்த பலராமர் பருக வச்சிருந்த வருணி எடுத்து குடிக்க ஆரம்பிச்சு. பலராமருக்கு வச்சிருந்த வருணி எடுத்து இந்த துவிதா வானர் குடிச்சு. வானர் குடிச்சிட்டு வானர் வந்து நிறைய சேட்டைகள்லாம் பண்ணும். வானர் என்ன சேட்டை பண்ணும், எல்லாம் பண்ணும். இந்த மாதிரி இந்த துவிதா வானரோட ட்ரெஸ் ஒன்றும் போடல. ட்ரெஸ் போடாம அந்த திறந்த மேனியோட வந்து இந்த பெண்கள் முன்னாடி கேலி சேட்டை பண்ணி இதெல்லாம் பண்ணி பெண்களோட ஆடையெல்லாம் பிடிச்சி இருக்கும். பலராமருக்கும் இந்த பொண்ணுகள்லாம் சிரிச்சுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுகள்லாம் இந்த பெண்களுக்கு வந்து இந்த சிரிக்கிறது ரொம்ப பிடிக்கும், கேலி பண்றது, சிரிக்கிறது, விளையாடுறது. இந்த திவ்யதாவானனை வந்து இந்த மாதிரி சேட்டை பண்ணும்போது இந்த பொண்ணுகள்லாம் சிரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா பலராமர் முன்னாடி ட்ரெஸ் இல்லாம வந்து திவ்யதாவானன் இப்படி பண்ணு பலராமர் போகுது. பலராமர் என்ன பண்ணாரு, இந்த திவ்யதா வானரம் வானத்தை பிடிச்சு இந்த வானத்தை வந்து நான் கொல்லணும், என்ன துணிச்சல் இருந்தா என் முன்னாடி வந்து பெண்கள் மனுக்கள் நடந்தது. அப்போ திவ்யதாவுக்கும் பலராமுக்கும் பயங்கர யுத்தம் நடந்தது. திவ்யதா என்ன பண்ணுவார், பலராமர் பார்த்த உடனே இவர் எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்காரு, நான் இந்த பெண்களோட உல்லாசமா இருக்கணும், நான் சேட்டையெல்லாம் பண்ணணும், இந்த பையன் இந்த ஆளு கொடுக்க வர்றாரு அப்படின்னு ஒரு பெரிய பாறை எடுத்து பலராம மேல போடும். பெரிய ஒரு பாறை எடுத்து தொப்புன்னு பலராம மேல, பலராமன் அப்படி நடந்து போயிடுவாரு. அப்புறம் திரும்பி ஒரு பாறை எடுப்பாரு. அப்போ பலராம மேல போடும்போது பலராமன் தன் கதை எடுத்து அந்த ஒரு அடியில பாறையெல்லாம் பீஸ் பீஸா தூள் தூளாரு பொடியாரு. இப்படி பலராமன் துவிதா வானர் என்ன பண்ணும், பாறையெல்லாம் எடுத்து போட்டு 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 அந்த காட்டுல பாறையெல்லாம் போயிடும், எல்லாம் மண்ணு சாப்பிட்டு மண்ணாயிடும், டஸ்ட் ஆயிடும். அப்புறம் கடைசி துவிதா பார்த்துது இந்த பலராமனை கொல்ல முடியலன்னு மரத்தை வேரோட பறிக்கும். கொரிலா வந்து மரத்தை வேரோட பறிச்சு பலராமன் மேல தூக்கி போடு. அதை பலராமன் கதையால உடைக்கும் போது மரம் பீஸ் பீஸா தூள் தூளா. இப்படி திவிதா வானம் மரத்தை பறிச்சு பறிச்சு காட்டுல மரமே இல்லாம போச்சு. காட்டுல இருக்கிற மரத்தை எல்லாம் பறிச்சு பறிச்சு இந்த குழந்தை சேட்டையெல்லாம் பண்ணி கர்ச்சனையெல்லாம் பண்ணி சேட்டையெல்லாம் பண்ணி அந்த பாறையெல்லாம் பொடிப்பொடி ஆயிடுத்து, மரம்லாம் எடுத்து போட்டு மரம்லாம் பொடிப்பொடி ஆயிடுச்சு. கடைசியில திவிதா கோவம் வந்துச்சு, இந்த பையன் இந்த பலராமனை கொல்ல முடியலன்னு சொல்லி தன் முக்கியான தாக்கலன்னு வருது. ஏன்னா இப்ப காட்டுல மரமே இல்லை, எல்லா மரத்தையும் பறிச்சு பறிச்சு பலராமன் எடுத்து பீஸ் பீஸ் ஆயிடுச்சு, தூள் தூள் ஆயிடுச்சு. கடைசியில தன் முக்கியான ஓஞ்சி வந்து பலராமன் அடிக்கப்பாரு. பலராமன் ஒரு அட்டி விட்டாரு. அப்படி இந்திரன் காலில் உதவப்பட்ட என்ன விருத்ராசனுடைய கையில அடிபட்ட இந்திரனுடைய யானை பந்து மாதிரி உருண்டு ஓடிச்சு. அந்த மாதிரி திவிதா உருண்டு ஓடினான். திருப்பி எந்திரிச்சு வந்து பயங்கர கோபத்தோட பலராமரத்தை முஷ்டியால தாக்க வந்தார். இந்த 2-3 முறை முயற்சி பண்ணி கடைசியில் பலராமர் முஷ்டியால் ஓடி ஒரு அட்டி விட்டார் திவிதர். மூக்கு வாயில ரத்தம் வந்து ஒரு பெரிய மலை சரிஞ்சு விடுற மாதிரி. பலராமர்கிட்ட கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் தான் திவ்யதார் முக்தி வந்து. அப்ப யாரா ஒருத்தர் பலராமரை ஏத்துக்க மாட்டேன், நான் கிருஷ்ணரை மட்டும்தான் ஏத்துக்குவேன், நான் லட்சுமணனை ஏத்துக்க மாட்டேன், நான் ராமரை மட்டும்தான் ஏத்துக்குவேன், நான் நித்யானந்த பிரபு ஏத்துக்க மாட்டேன், நான் சைத்தன்ய மகாபிரபு ஏத்துக்கனா மோட்சமே கிடையாது. அவங்க வாழ்க்கையில அவன் நரகத்துக்கு தான் போகும். யாரா ஒருத்தர் நித்யானந்த பிரபு சாதாரண மனிதா நினைக்கிறாங்களோ, யார் ஒருத்தர் பலராமரை சாதாரண மனிதா நினைக்கிறாங்களோ, யார் ஒருத்தர் வந்து லட்சுமணனை சாதாரண மனிதா நினைக்கிறான் நரகத்துக்கு தான் போகும். எனக்கு 3 பேருமே சேவை பண்ணக்கூடிய பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய பகவான். இவங்க சரீரம் பௌதிகமானது அல்ல. ராமாதி மூர்த்திஷு கலா நியமே நதிஷ்டன் நன்னா மதார மகரோர் புவனேஷ் கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சமவத் பரமத் குமாரியோ கோவிந்தமாரி புருஷோத்தம பஜாமி. ராமர், நரசிங்கர், வராகர் இதெல்லாம் விஷ்ணு தத்துவங்கள். இந்த விஷ்ணு தத்துவங்கள் பகவானுடைய உடலுக்கு வேறானது அல்ல. அந்த உடல் ஆன்மீகமானது.
அது பகவானுடைய நித்தியமான உடல். அஜோபிஷன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிஷன் பிரகதிம் சமதிஷ்டப்பி சம்பவாமி ஆத்மமாயா. பகவான் தன் சொந்த ஆன்மீக சரீரத்தோடு இங்க வர. அதனால லக்ஷ்மணனை யாராவது சாதாரண மனிதன் நினைச்சா அவன் நரகத்துக்கு முட்டாளாம். அதே போல பலராமரை ஒரு சாதாரண மனிதன் நினைச்சா அவன் முட்டாள். அவன் மனிதனை கடைநிலையான நராசமா. அவஜானந்தி மாமூடம். அதனால இது இந்த பாயிண்ட் இதுதான். பகவான் இந்த பூமியில வரும்போது சொந்த வடிவத்துல வர. அது லட்சுமணா இருக்கட்டும், பலராமரா இருக்கட்டும், நித்யானந்தா இருக்கட்டும், வராகர், நரசிம்மர், ராமர், எல்லா அவதாரங்களும் விஷ்ணு தத்துவங்களும் பகவான் ரூபத்திலிருந்து வேறானதல்ல. அது நித்தியமானது, அறிவு நிறைந்தது, ஆன்மீகமானது. இதோட தொடர்ச்சி நடக்கும். இன்னும் இந்த 2 நாள் முழுவதும் நம்ம பலராம் லீலைகள் தான். பலராமர் எப்படி கிருஷ்ணருக்கு அன்பு செஞ்சாரு, எந்த மாதிரி பகவானுக்கு சேவை பண்ணாரு. துர்விதா வானரம் ராமரால கைவிடப்பட்டவர். ராமரால கைவிடப்பட்டவர் யாரால, கடவுளால கைவிடப்பட்டவர் யாரால காப்பாற்ற முடியும்? யாரால காப்பாற்ற முடியும்? கடவுளால கைவிடப்பட்டவரை யாரால காப்பாற்ற முடியும்? இல்ல இல்ல. பகவான் பகவானை விட்டு வந்தவங்களை யாரால காப்பாற்ற முடியும்? குருவாலதான் காப்பாற்ற முடியும். குருவோட கருணை, குருவோட கருணை இருந்தா மட்டும்தான். ஏன்னா நான் கிருஷ்ணா வேண்டான்னு வந்துட்டேன். நம்ம எல்லாருமே கிருஷ்ணா வேண்டான்னு உதறி தள்ளிட்டு வந்தவங்க. கிருஷ்ணா வேண்டாம், எனக்கு கிருஷ்ணனுடைய சேவை வேண்டாம், எனக்கு ஆன்மீக உலகம் வேண்டாம், எனக்கு ஒண்ணு வேண்டாம், எனக்கு கிருஷ்ண பலராம் வேண்டாம், எனக்கு யாரு வேண்டாம், எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வந்தவங்க. அப்பேற்பட்ட ஜீவன்களை கடை தேர்ந்ததுக்கு குருதான் வரணும். குருதான். அதனால பலராமர் குரு தத்துவம். பலராமத்துக்கு வரக்கூடிய எல்லா குருமார்கள்லாம் பலராமுடைய பிரதிநிதிகள். பலராம் ரெப்ரஸன்டேட்டிவ். ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் நித்யானந்துடைய பிரதிநிதி, பலராமுடைய பிரதிநிதி, லட்சுமணனுடைய பிரதிநிதி. ஏன்னா இவங்க எப்பவுமே கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தணும், ஜீவாத்மாக்களை கிருஷ்ணர் அழைச்சு போகணும். அது ஒண்ணுதான் ஒரு குறிக்கோள். பலராமுடைய குறிக்கோள் என்னவோ அதேதான் குருவோடைய குறிக்கோள். என்னது? ஜீவன்கள் எப்படியாவது பகவான் அழைச்சு போகணும், எப்படியாவது அவங்க சேவை பண்ண வைக்கணும், எப்படியாவது பகவானை சரணாகதி பண்ண வைக்கணும். அதனால பகவானால கைவிடப்பட்டவங்க ஆக்சுவலி பகவான் நம்மளை கைவிடல, பகவான் வேணா நம்ம கைவிட்டு வந்தோம். பகவானை கைவிட்டு வந்தவங்க இப்படிதான் சொல்லலாம். பகவானால கைவிடப்பட்டவங்கிறத விட பகவானை கைவிட்டு வந்தவங்க, பகவானை விட்டு விலகி வந்தவங்களுக்கு ஒரே அடைக்கலம் பலராம் நித்யானந்தர். அவர்தான் ஆதிகுரு. அதனால அவருடைய தாமரை திருப்பாதங்களை படித்து நம்ம பிரார்த்தனை செய்யணும். ஓ பலராமா, நீங்க தான் நித்யானந்தரா வந்தீங்க, நீங்க தான் லட்சுமணா வந்தீங்க, நீங்க எப்பவுமே பிரபுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு பக்தியில எவ்வளவு உறுதியா இருக்கீங்க, வைராக்கியமா இருக்கீங்க, எவ்வளவு உயர்ந்த பக்தி நீங்க வெளிப்படுத்துறீங்க. எனக்கு அந்த அனுகிரகம் கொடுங்க, எனக்கும் ஆன்மீக பலம் கொடுங்க, நானும் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும், எனக்கும் பகவான் நாமத்துக்கு ருச்சி வரணும், நாமத்தை குற்றப்பட்டு ஜபிக்கணும், சேவை மனப்பான்மை அதிகரிக்கணும், ஒருமை, சகிப்புத்தன்மை, நிதானம் இதெல்லாம் வரணும் அப்படின்னு நம்ம பலராமரை பார்க்கணும். ஜெய் ஸ்ரீ பலராம் பூர்ணிமா மகோத்சவ் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகம்